அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதம் முடிஞ்சு 1 வீக் ஆயிடுச்சு. 1 வீக்காவே நம்ம சரியாவே வீடியோக்குள்ளே வரல. வீடியோ எடுக்க நமக்கு டைமே இல்ல. ஏன்னா, ரமலான் மாதம் முடிஞ்சிட்டாவே நெறையா ஃபங்ஷனாவே இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஃபங்ஷன் ஒரு 2, 3 ஃபங்ஷனாவே இருந்தது. அந்த ஃபங்ஷனுக்குலாம் நல்லபடியா முடிச்சுட்டு, நம்ம அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே வந்துக்கலான்ட்டு இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நாட்டுக்கோழி குருமா ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, கடாயில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காவும் செய்துக்கலாம். பெரிய சைஸில் ஒரு 3 பல்லாரி வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் டேபிள் ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸில் 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்க்கக்கூடாது குருமாவுக்கு. இதிலே வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கிட்ட கெட்டியான தயிரும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு எந்த அளவுக்கு தயிர் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு 2 பச்சை மிளகாய், 3 உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவோட உருளைக்கிழங்க கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். வெந்துட்டு இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே குக்கரில் பார்த்தீங்கன்னா கறியை வந்து நல்லா ஒரு 2, 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நாட்டுக்கோழிங்கிறதுனால ஒரு 2, 3 விசில் வேக வச்சுக்கிட்டா நல்லாவே இருக்குங்கிறதுக்காக வேக வச்சு எடுத்த கறியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதிலே கொஞ்சம் தண்ணியும் இருந்தது. எல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதியாயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, முந்திரி, பாதாம், தேங்காய் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதிலே பார்த்தீங்கன்னா, ஒரு பாதி லெமனை ஜூஸாக சேர்த்துட்டு, ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லித்தழையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முந்திரி, பாதாம், தேங்காய் மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். இந்த மசாலா நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. டேஸ்ட் அப்போ தான் ரொம்பவே நல்லா இருக்கும். கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ரைஸும் ரெடி பண்ணிவிட்டு, ஒரு 2, 3 துண்டு பார்த்தீங்கன்னா, இந்த கறியிலே நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை அப்படியே நம்ம வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு, ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணிக்கிட்டேன். என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். வீடியோ இனி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.